காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றாள் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. இப்பொழுது அவள் 26வது வரியை சொல்கின்றாள். என்ன வார்த்தை சொல்கின்றாள் பாருங்கள். என்ன சொல்றானா, அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே என்று சொல்கின்றாள். குசேலர், இந்த ஒற்றை வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை சொல்லிவிடும். அது என்ன என்றால், கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் உண்டான உறவு என்ன? நட்பு. இந்த பட்டு கயிற்றால் கட்டப்பட்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணனும் குசேலரும். குசேலர் என்றால் என்ன அர்த்தம்? கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இருப்பவர் என்ற அர்த்தமாம். அப்பொழுது அவருக்கு இயற்பெயர் என்ன? சுதாமா. இதுதான் குசேலருடைய இயற்பெயர். ஆனால் இந்த இயற்பெயர் மறைந்துவிட்டு குசேலர் என்ற திருநாமமே நிலைத்து விட்டதாம். ஏனென்றால் அவர் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கின்றாராம். சரி, அவருடைய நிகழ்வு தான் என்ன, அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஏன்னா நாம 25வது வரியிலே பார்த்து விட்டோம். அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே என்று. உயிரினங்கள் கூட ராம கைங்கரியத்துக்கு உதவி புரிந்தன என்ற அற்புதமான நிகழ்வை சொல்லி முடிக்கின்றால். இப்பொழுது கிருஷ்ணனுடைய நண்பன் இவனை பற்றிய நிகழ்வு. கிருஷ்ணர் ஒரு இளவரசர் போல கோகுலத்திலே வளர்கின்றார். அவர் குருகுலத்திலே கல்வி பயில்கின்றார். அது சாந்திமணி முனிவருடைய தவக்குடில். அங்கே இளவரசரும் ஒன்றுதான், சாதாரண குடிமக்களும் ஒன்றுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிருஷ்ணருக்கு உகந்த நண்பனாக இருக்கக்கூடியவர் சுதாமா. சிறு வயதிலே இருவரும் கையை கோர்த்து கொண்டு அந்த தவக்குடிலே கல்வி பயின்றார்களாம். இந்த உறவு இன்றும் நீடிக்கின்றதா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்பொழுது சுதாமாவிற்கு கல்யாணம் ஆகிவிட்டது. 27 குழந்தைகள். வறுமையின் பிடியிலே சிக்கி தவிக்கின்றார். ஒரு குழந்தையாக இருந்தால் பரவாயில்லை, 27 குழந்தைக்கும் 3 வேளை சாப்பாடு தினமும் போட வேண்டும் அல்லவா? இது கட்டுப்படியாகவில்லை. அதனால சுதாமாவுடைய மனைவி சுசீலை சொல்கின்றாளாம், சுவாமி, சிறு வயதிலே பால்யகால நண்பர்களாக இருந்தீர்கள் அல்லவா? தாங்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் அவர் இப்பொழுது துவாரகாபுரியின் மன்னனாக விளங்குகின்றார். தாங்கள் சென்று இந்த வறுமை தீர ஏதாவது செல்வத்தை வேண்டி பெறலாம் அல்லவா என்று கேட்கும் பொழுது சுதாமாவிற்கு துக்கம் தொண்டையை அடைக்கின்றதாம். வறுமையை நினைத்து அல்ல, உற்ற நண்பனாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவிடம் தன்னுடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் விட்டுவிட்டு செல்வத்துக்காக போய் நிற்க வேண்டுமா என்ற எண்ணம் ஒரு பக்கம். இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. அவர் இப்பொழுது சாதாரண பால்யகால நண்பர் கிடையாது. இப்பொழுது அவர் துவாரகாபுரியின் மன்னனாக விளங்குகின்றார். யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாத ராஜா. அவரிடம் எப்படி சென்று கேட்க முடியும்? இந்த எண்ணம் சுதாமாவிற்கு. ஏன்னா சிறு வயதுல என்னமோ 2 பேரும் ஒன்றாக கையை பிடித்து கொண்டு திரிந்தார்கள். ஒரு நாள் சாந்திமணி முனிவர் சொல்கின்றாராம், நீங்கள் இருவரும் சென்று யாகத்துக்கு வேண்டிய குச்சிகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு வாருங்கள் காட்டிற்கு சென்று என்று அனுப்புகின்றாராம். அப்பொழுது 2 பேரும் புறப்படுகின்றார்கள், கிருஷ்ணரும் சுதாமாவும். அந்த நேரம் பார்த்து நன்றாக மழை பிடித்துக் கொண்டது. காட்டிலே ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருக்கின்றார்கள் இருவரும் கையை பிடித்துக் கொண்டு. அப்பொழுது சுதாமாவினுடைய கையில் இருந்தது அவள். இதை சாப்பிட்டு இருவரும் பசியாறுகின்றார்களாம். இந்த எண்ணம் வந்ததாம் சுதாமாவிற்கு. கிருஷ்ணனுக்கு அவள் என்றால் மிகவும் பிரியம் அல்லவா? சரி, இதை கூட நம்மால் கொண்டு போய் கொடுக்க முடியவில்லை அல்லவா?
ஏன்னா ஒரு விருந்தாளியை பார்க்க போனாலோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அன்பரை பார்க்க சென்றாலோ உற்ற நண்பரை காண சென்றாலோ நாம் வெறும் கையோடு செல்லக்கூடாது என்பது நியதி. கிருஷ்ணருக்கு கொடுப்பதற்கு என்று நம்மிடம் என்ன இருக்கின்றது இந்த குடிசையிலே? 27 குழந்தைகள். வாழ்க்கையிலே பெரும் கஷ்டத்தை அனுபவித்து விட்டு அமர்ந்திருக்கின்றார் சுதாமா. என்ன கொண்டு செல்ல முடியும் கிருஷ்ணருக்காக என்று? ராஜாதி ராஜன் அல்லவா கிருஷ்ண பரமாத்மா, அவனிடம் வெறும் கையை வீசிக்கொண்டு செல்வதா? அவருக்கே கொஞ்சம் நாணமாக போய்விட்டதாம், எப்படி செல்ல முடியும் என்று. ஆனால் சுசீலை அதற்கும் ஒரு வழி வைத்திருந்தால். என்னன்னா, 4 பேரிடம் கேட்டு நெல்லை வாங்கி வந்து அதை அவளாக உருமாற்றி இருக்கின்றார், உலக்கையை கொண்டு குத்தி. நாம இங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா நெல் அரிசி ஆவதற்கு கொஞ்சம் பாடு அதிகம்தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை விட அதிக பாடு இருக்கின்றது அவலாக்குவதற்கு. நெல்லை குத்தி பக்குவமாக நாம் இடித்தால் மட்டுமே நமக்கு அவல் கிடைக்கும். வாழ்க்கையிலும் இப்படித்தான் சுதாமா பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டு அவள் மாதிரி நிற்கின்றாராம். இப்பொழுது ஒரு துணியிலே அதை முடிந்து கட்டி அவருடைய இடுப்பிலே கட்டி அனுப்புகின்றாளாம் சுசீலை. தாங்கள் தவறாக நினைக்க கூடாது, உற்ற நண்பனிடம் செல்ல வேண்டுமே, யாசகம் போல நாம் கேட்க வேண்டுமா என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. 27 குழந்தைகளின் முகத்தை பாருங்கள் சுவாமி என்று கேட்கின்றாளாம். வேற வழி கிடையாது, குடும்பஸ்தன் அல்லவா சுதாமா. சரி, ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்டு புறப்படுகின்றாராம் துவாரகாபுரியை நோக்கி. புறப்படும் போது பாருங்கள், அவருடைய கால்கள் பின்னிக்கொண்டே நடக்கின்றன. எப்படி சென்று விழிப்பது என்னுடைய உற்ற நண்பனுடைய முகத்திலே? என்ன நினைப்பானோ என்னவோ தெரியவில்லையே. முதலிலே காவலாட்கள் உள்ளே விடுவார்களா? அவனா ராஜாதி ராஜன், நாமோ ஆண்டி மாதிரி நிற்கின்றோம், ஒன்றும் இல்லை கையிலே. பார்த்தால் முதலிலே உள்ளே விடுவார்களோ என்னவோ என்ப சந்தேகம் ஒரு பக்கம். இத்தனை காலம் கழித்துதான் என்னை பார்க்க வர வேண்டுமா என்று கிருஷ்ணன் கேட்டுவிட்டால் எப்படி என்ற எண்ணம் மறுபக்கம். இப்படி எண்ணமிட்டு கொண்டே புறப்படுகின்றாராம் சுதாமா. நாம இங்க இன்னும் ஒண்ணு கவனிக்கணும். என்னன்னா, சாந்தி பணி முனிவருடைய ஆசிரமத்துல ஒரு தடவை ஒரு தவறை கிருஷ்ணர் செய்து விட்டிருப்பார். ஆனால் அதை நான் தான் செய்தேன் என்று வலியை ஏற்றுக்கொண்டிருப்பார் சுதாமா. இதை மறந்து விட்டானோ என்னவோ கிருஷ்ணன். ஏன்னா சிறு வயது பால்யகால நண்பர்கள், அப்பொழுது ஞாபகம் இருந்தவை இப்பொழுது துவாரகாபுரி மன்னன் ஆகிவிட்டவுடன் மறந்து விட்டானோ என்னவோ. இப்படியெல்லாம் எண்ண சுழல்கள் இவரிடம். சரி, புறப்பட்டு விட்டாகிவிட்டது, துவாரகாபுரியை அடைந்தாகிவிட்டது. பார்க்கின்றார், அவருக்கு கழுத்து வலிக்கின்றதாம். ஏன்னா நிமிர்ந்து பார்த்தால் எப்படிப்பட்ட பெரிய மாளிகை, இவ்வளவு பெரிய அரண்மனையிலே நாம் ஒருவர் மட்டுமே இப்படி கிழிந்த ஆடையோடு நிற்கின்றோம். பார்த்தால் காவலாளிகள் விரட்டி விடுவார்களோ என்னவோ என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்குகின்றது. சரி, இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், நிமிர்ந்து பார்த்தால் பெரிய மாட மாளிகை பார்த்து விட்டோம். சரி, நாம திரும்பி போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துல அவர் காலை திருப்பி வைக்கும் போது பாருங்க, சரியாக அந்த நேரத்திலே கிருஷ்ணர் பார்த்து விட்டார். பார்த்து விட்டு கூப்பிடுகின்றாராம், என்னுடைய நண்பன் சுதாமா வந்திருக்கின்றான், அவனை உள்ளே விடுங்கள் என்று. எத்தனை ஆனந்தம் பாருங்கள் கிருஷ்ணருக்குத்தான். பால்யகால நண்பரை சந்திக்கின்றார் அல்லவா, ஓடோடி வருகின்றாராம் மாளிகையிலிருந்து கீழே இறங்கி. வந்து விட்டாயா சுதாமா, இப்பொழுதுதான் என்னுடைய நினைவு வந்ததா உனக்கு என்று உரிமையோடு தோளிலே அவர் கை போடுகின்றாராம். சுதாமாவிற்குத்தான் கொஞ்சம் அச்சமாக போய்விட்டது. பட்டாடை உடுத்தி இருக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. ஆடை அணிகலன்கள் கண்ணை பறிக்கின்றன. எத்தனை அற்புதமான அழகோடு மெலிர்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த இடத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? காவலாளிகள் கூட நல்ல ஆடை அணிந்திருக்கின்றார்கள். உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவருக்கு மனது வலிக்கின்றதாம் சுதாமாவிற்கு. ஏன்னா கண்ணாடி போன்ற மாளிகை, அதன் உள்ளே காலை வைத்தால் எப்படி? ஏன்னா நம்முடைய கால்பட்டு அந்த மாளிகை அழுக்காகி விடுமோ என்ற எண்ணம் வந்து விட்டதாம். சரி, உள்ளே கூப்பிடுகின்றார் கிருஷ்ண பரமாத்மா. பாருங்க, கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஆனந்தம் அதிகமாகி விட்டது. கூப்பிடுகின்றாராம், ருக்மிணி இங்கே வா, சத்யபாமா என்னுடைய நண்பனை காணவில்லையா நீ என்று கூப்பிடுகின்றாராம். சுதாமா தயங்கி தயங்கி வருகின்றார். இப்பொழுது நாற்காலியை கொடுக்கின்றார். அவருக்கு தங்க ஆசனமாம். கொடுத்து விட்டு சொல்கின்றாராம், என்னை பார்ப்பதற்காக நீ வந்தாய் அல்லவா, உன்னுடைய கால்கள் வலிக்குமே என்று அந்த கால்களுக்கு அவர்
தண்ணீரால் அலம்புகின்றாராம். எப்படிப்பட்ட பாக்கியம் செய்திருக்க வேண்டும் பாருங்கள் சுதாமா. சரி, இப்பொழுது நலம் விசாரிக்கின்றாராம். சிறு வயதிலே நாம் ஒன்றாக சுற்றினோம் அல்லவா, கையை பிடித்துக் கொண்டு. அதெல்லாம் நீ மறந்து விட்டாயா? என்னை காண வரவில்லை என்று அன்போடு கடிந்து கொள்கின்றாராம் கிருஷ்ண பரமாத்மா. சுதாமாவுக்கு என்ன பயம்னா, இவ்வளவு பெரிய அரண்மனையில எங்கு திரும்பினாலும் செல்வத்தினுடைய சாட்சி தெரிகின்றது. ஆனா நாம ஒருத்தர் மட்டும்தான் இப்படி இருக்கின்றோம். இந்த ஒரு கவலையே இவருக்கு அவரால் இயல்பாக பழக முடியவில்லை, பேச முடியவில்லை, கையை கட்டிவிட்டார் போல இருக்கின்றது. ஆனால் கிருஷ்ணர் விடமாட்டேன் என்கின்றார். கூப்பிட்டு கொண்டு போயிட்டு நன்றாக அறுசுவை உணவை வழங்குகின்றார். நன்றாக சாப்பிடு சுதாமா, ஏன் உன்னுடைய மனைவி சுசீலை வரவில்லை என்று அன்புழக கேட்கின்றாராம். இவரா பதில் சொல்லக்கூடிய அந்த மனோநிலையிலே இருக்கவில்லை. சரி, இப்பொழுது என்ன பண்றாரு பாருங்க கிருஷ்ண பரமாத்மா. இன்று நீ தங்கி இருந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றார். அவருக்காக அழகான விருந்தினர் மாளிகையிலே அறையை ஒதுக்கி இருக்கின்றார். சுகமான பஞ்சனை, நன்றாக தூங்க வேண்டும் நண்பனே என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டாராம். சுதாமாவிற்குத்தான் தூக்கம் வரவில்லை. ஏன்னா சுசீலை என்ன சொல்லி அனுப்பினாள்? அவரிடம் சென்று செல்வத்திற்கு ஏதாவது வழி கேளுங்கள் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் இவர் சொல்லும்படியான வாய்ப்பு இருக்கவில்லை. உற்ற நண்பனை பார்த்தவுடன் யாராவது வறுமையை பற்றி சொல்வார்களா? அது நட்பிற்கு இழுக்க அல்லவா? ஆனால் இதற்காக அவர் வருத்தப்பட்டாராம். உற்ற நண்பனை காண இருக்கின்றோம், ஆனால் நாம இப்படி எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கின்றோமே என்ற எண்ணமே சுதாமாவிற்கு. ஆனா பாருங்க, கிருஷ்ணருக்கு தெரியாதா? அனைத்தும் அறிந்தவர் அல்லவா? பரமாத்மாவிற்கு தெரியாமல் ஒரு அணு கூட அசைய முடியாது இந்த பிரபஞ்சத்திலே. அவருக்கு தெரியாதா வறுமையை தீர்க்க சொல்லிதான் சுசீலை அனுப்பியிருக்கின்றாள் என்று? ஆனா பாருங்க, கிருஷ்ணருக்கு குறும்பு அதிகம். விஷமம் இன்னும் போகவில்லை அவருக்கு. என்ன பண்றாரு பாருங்க, அவருடைய இடுப்பிலே அந்த அவல் மூட்டையை பார்த்து விட்டாராம். இவர் கொடுக்க தயங்கினாலும் கிருஷ்ணர் அதை உரிமையோடு எடுத்துக்கொண்டு விட்டாராம். என்ன நண்பனே, இதை கூட தான் சொல்லக்கூடாதா? எனக்காக கொண்டு வந்தாய் அல்லவா அவள், அதை ஏன் நீயே வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி அதை எடுத்து அவ்வளவு அன்போடு எடுத்து வாயில இட்டு விடுகின்றாராம் கிருஷ்ண பரமாத்மா. பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றாள் ருக்மிணி. அவ என்ன நினைப்பு பாருங்க அவளுக்கு. ஏன்னா ஒரு பிடி அவளுக்கு அவன் அனைத்தையும் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் என்ன செய்வது? இன்னொரு பிடி அவளை எடுத்து வாயில் போடும் பொழுது ருக்மிணி தடுத்து விட்டாலாம். என்ன சொல்றா பாருங்க, அதுக்கு ஒரு காரணம். சுவாமி, தாங்கள் மட்டுமே உண்டால் எப்படி? உற்ற நண்பனுடைய இந்த அவளை நானும் சாப்பிட வேண்டும் அல்லவா? கொஞ்சம் எனக்கும் வையுங்களேன் என்று சொல்லி பிடுங்கி விட்டாலாம். என்ன பயம் பாருங்கள் அவளுக்கு, ருக்மிணிக்கு. ஏன்னா ஒரு பிடி அவளுக்கு செல்வத்தை கொடுத்து விடுவான், குபேரனை போல ஆக்கி விடுவான் என்று நன்றாக தெரியும். இன்னொரு பிடி அவளையும் எடுத்து சாப்பிட்டு விட்டால் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவானே என்ற எண்ணம் மேலோங்கி விட்டதாம் அவளுக்கு. மிகச் சரியாக கவனமாக வாங்கி விட்டாளாம். மீதி அவளை என்னிடம் கொடுங்கள் சுவாமி என்று உறங்க போய்விட்டார் சுதாமா. மறுநாள் எழுந்து புறப்படுறாரு. பிரியா விடை கொடுத்து அனுப்புகின்றார், கட்டி அணைத்து. நேரம் இருக்கும் போதெல்லாம் என்னை வந்து பார்த்து விட்டு செல் நண்பனே என்று கிருஷ்ண பரமாத்மா ஆரத்தழுவி பிரியா விடை கொடுக்கின்றார். அப்பொழுது கூட தயங்கி தயங்கி வெளியே வருகின்றார் சுதாமா. ஏன்னா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களோ அந்த வேலையை அவரை செய்யல இல்லையா? வறுமையை தீர்க்க வேண்டும் என்றுதானே சுசீலை சொல்லி அனுப்பியது. ஆனால் இங்கே வந்தால் வேற அல்லவா நிகழ்கின்றது. சரி, நம் கையில் ஒன்றும் கிடையாது, நாம திரும்பி போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியே வராராம். கிருஷ்ணருக்கு பாருங்க, ஒரு பிடி அவளை உண்ட உடனே அவருடைய வீட்டில நடந்த மாற்றம் என்ன? சுதாமாவுடைய வீட்டிலே கிருஷ்ணர் எப்படிப்பட்ட மாளிகை இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட மாளிகை கொடுத்து விட்டாராம் சுதாமாவிற்கு. ஆனால் இதை வெளியே சொல்லவில்லை. அமைதியா இருக்கின்றார், மர்ம புன்னகை பூத்தபடி கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணருக்கு தெரியும், இங்கேயே சொல்லி இருக்கலாம் அல்லவா, உன்னுடைய வீடு மாட மாளிகை போல திகழப் போகின்றது, உன்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் ஒரு குறையும் நிகழாது, ஆடை அணிகலன்கள் அத்தனையும் வந்து விட்டன என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் சொல்லவில்லை. அமைதியாக புறப்படுகின்றார் சுதாமா. மறுபடியும் தயங்கி தயங்கி வந்த வழியே வீட்டிற்கு போகலாம் என்று மனோநிலை சொல்கின்றது. ஆனால் வீட்டிற்கு போனால் சுசீலை என்ன சொல்வாளோ என்ற எண்ணமும் ஏற்படுகின்றது. இப்பொழுது வீட்டிற்கு அருகில் வந்து விட்டார். அதுகாரும் இத்தனை நிகழ்வுகளையும் அவர் ஆசைப்பட்டபடி அவருடைய மனது இருந்ததால் எதிரே தன்னுடைய வீட்டை கூட மறந்து விட்டாராம்.
நிமிர்ந்து பார்த்தால் அவருடைய குடிசை வீடு தென்படவில்லை. மாட மாளிகை அல்லவா நிற்கின்றது கண் முன்னே. இது எப்படி சாத்தியமானது? இவருக்கே சந்தேகம் வந்து விட்டது சுதாமாவிற்கு. ஒரு கால் நாம் வேறு வீட்டுக்கு வந்து விட்டோமா, வழி மாறி வந்து விட்டோமா என்ற எண்ணம். ஆனால் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் மனைவியான சுசீலையும் பிள்ளைகளும். அப்பா வாருங்கள் என்று பார்த்தால் பிள்ளைகள் நல்ல ஆடை அணிகலன்கள் உடுத்தியிருக்கின்றார்கள். மனைவி சுசீலையும் பட்டாடையும் நவரத்ன மாலையெல்லாம் அணிந்திருக்கின்றாள். இவருக்கு தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. கிருஷ்ணர் என்ன சொல்லி இருப்பார் பகவத்கீதையிலே? அன்போடு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு இலையோ ஒரு தண்ணீராக இருக்கட்டும், அதை நீங்கள் அன்பாக கொடுத்தால் நான் ஏற்பேன் என்று சொல்லி இருக்கின்றார் அல்லவா? அதை உண்மை என்று நிரூபித்து விட்டார் அல்லவா? கிருஷ்ணரிடம் சரணாகதி என்று அடைவதற்கு எது தடுக்கின்றது நம்மை? தன்மானமும் கௌரவமும் தடுக்கின்றது அல்லவா? இது வேண்டாம் அல்லவா? இதைத்தான் இந்த நிகழ்வு சொல்லி இருக்கின்றது. என்னை நீ சரணடைய வேண்டும். அதற்கு உனக்கு எதற்கு இந்த தான் என்ற மனோநிலை? இதை நீ விட்டுவிட்டால் நான் உனக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை சொல்லாமல் சொல்லி அருமையான கதை அல்லவா இந்த சுதாமாவினுடைய கதை. அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே என்று 26வது வரியிலே சொல்கின்றாள் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. இறைவனை சரணாகதி என்று அடைந்தவர்களும் அவருக்கு அன்பாக ஒரு பொருளை நாம் சமர்ப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு மிகப்பெரிய செல்வத்தை வழங்குவார் என்ற அதி அற்புதமான ஒரு பொருளும் இருக்கின்றது, அர்த்தமும் இருக்கின்றது இந்த பதிவிலே. குசேலர் கொடுத்த ஒரு பிடி அவலினால் அவர் மிகப்பெரிய செல்வந்தராகி விட்டார். இப்பொழுது அவர் குசேலர் கிடையாது. ஏன்னா குசேலர் என்று சொன்னால் திரிந்த ஆடையை உடுத்தியிருப்பவர் என்பது அர்த்தம். ஆனால் இப்பொழுது அவர் குபேரனாக மாறிவிட்டிருக்கின்றார். துவாரகாபுரி மன்னனாக விளங்கிய கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய நண்பனான சுதாமாவிற்கு மிகப்பெரிய செல்வத்தை வழங்கிவிட்டார் கேட்காமலேயே. நாமும் அன்பாக ஒரு பொருளை சமர்ப்பித்தால் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அவர் பல மடங்கு நமக்கு திருப்பி தர சம்மதமாக இருக்கின்றார், தயாராக இருக்கின்றார். நமக்கு இதை உணர்த்துவதற்காகவே சொன்ன அற்புதமான வரி இந்த 26வது வரி. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற வைணவ இலக்கியத்திலே அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே என்ற அருமையான வரி. இந்த வரியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர். அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றார் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் கிருஷ்ணனை நினைத்துக் கொண்டிருப்போம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளை பக்தி செய்து கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.